Good evening students. நேற்று கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியிலேருந்து சில ஃபார்முலாஸ் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியிலேருந்து சில சம் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சில பேர் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் லேட்டர் வந்து அந்த நம்பர் நான் சொல்கிறேன். நான் ஆன்லைன் கிளாஸ்னால் ரொம்ப அதிகமான பேமெண்ட் இருக்குன்னு நினைக்காதீங்க. கம்மியான பேமெண்ட்டு தான். இந்த கிளாஸோட மோட்டிவ், நான் வீடியோ போடுறதோட பர்பஸ் வந்து என்னென்னா, நிறையா பேர் வந்து மேக்ஸ்னால் பயோன்னு இருக்காங்க, கொஞ்சம் லெஸ் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்றது தான். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் இருக்கிற சில சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேட் போர்டு கிரேட் 10 எக்ஸாம்பிள் 5.18. பட் இந்த கான்செப்ட் வந்து எல்லா போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் 5.18 ப்ராப்ளம் இஸ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஸ்லோப் இஸ் 5, y இன்டர்செப்ட் இஸ் -9. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்லோப்னா m கொடுத்துருக்காங்க, y இன்டர்செப்ட்னா c-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது? y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. அதாவது ஸ்லோப் வந்து m கொடுத்துருக்காங்க, y இன்டர்செப்ட்னா c-ஓட வேல்யூ -9 கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5x -9 which implies 5x, this minus goes to right side, minus y, -9 equal to 0. So this is the equation. Second subdivision, inclination is 45 degree and y intercept is 11. So we know that what is the equation of the straight line? Y is equal to mx plus c. What is given? Theta is 45 degree is given. We know that slope m is equal to tan theta. Here what is the theta value? Tan 45. So what is tan 45? 1. Y intercept, so c value is 11 is given. So substitute here 1x, c value is 11, which implies x minus y plus 11 equal to 0.